தொடர்ந்து வந்து தாத்தா வந்து நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லி வந்து அழுதுட்டுருக்காரு. இங்கே எல்லாரும் வந்து விஜயை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. "இத்தனை நாள் நிம்மதியான தானே இருந்த" அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. யார் நிம்மதியாக இருந்தா? ஒவ்வொரு நாளும் காவேரி எழுந்து நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். என் புள்ளைய அம்மா கிட்டேருந்து பிரித்து என்ன என் பொண்டாட்டிக்கிட்டேருந்து பிரித்து இவ்வளோ துரோகத்தை பண்ண உங்களை ஒவ்வொரு நாளும் நான் மன்னிப்பேன்னு நினச்சிங்களா? மன்னிக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் இந்த ஜென்மத்தில் உங்களை யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். என் மூஞ்சிலே முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அழகாக தாத்தா அவரை சமாதானப்படுத்துகிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, குழந்தைய ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரதுக்காக போய் கூட்டிகிட்டு வராரு. அப்போ வந்து என்னாச்சுடா ஏன்டா உம்முன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட கேட்குறாரு. இன்றைக்கி என் கிளாஸ் மிஸ் வராதால எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுப்பா. அவங்க இல்லாமல் எனக்கு என் கிளாஸில் இருக்கவே பிடிக்கல. என்ன தான் வேறு மிஸ் நல்லா பேசினாலும் என் கிளாஸ் மிஸ் மாதிரி ஆகாதுப்பா. அவங்க ஏன்ப்பா வரமாட்டேங்கிறாங்க? சரிடா கண்ணம், கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவாங்க. நிச்சயமாக வந்துடுவாங்களாப்பா? நிச்சயமாக வந்துடுவாங்க. உன் கிளாஸ் மிஸ் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நிச்சயமாக சொல்கிறீங்க? ஆமாடா செல்லம், உன் கிளாஸ் மிஸ் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல குழந்தைக்கு. அடுத்து வந்து விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. காவேரி முதல்ல போய் பார்க்கணும், கண்டிப்பாக காவேரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு பக்கத்தில் வந்து காத்துட்ருக்காரு. காவேரி இன்னும் வரல, என்ன காவேரி இன்னும் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. பார்த்தா காவேரி வந்து அவங்க அம்மாவோட வந்து இறங்குறாங்க. உடனே வந்து எவ்வளோ நாளாச்சு என் காவேரியை பார்த்து, 5 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி அத்தையும் நான் பார்த்து 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்துட்டே இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்டோக்கு பேர் கொடுத்துட்டு காவேரி வந்து வராங்க. அப்போ வந்து காவேரி அவங்க அம்மா வந்து நம்ம சாரதாவும் வராங்க. பேக் எடுத்துகிட்டு, என்னடி எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஆட்டோ போகும்போது கரெக்டாக வந்து யாரோ வந்து நிற்கிறாங்க. வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து சாரதா பார்க்குறாங்க. பார்த்து சாரதாவுக்கு தூக்கி வாரி போடுது. மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் சாரதா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. உடனே வந்து யோசனை பண்ணி குழம்பிட்டு நிற்கிறாங்க நம்ம காவேரி. காவேரி பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய். அப்படி பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து சார் நீங்கள் அம்மாவோட ஃபாதர் தானே அப்படின்னோடனே அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சாரதாக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவ சொல்கிறா, அம்மாவோட ஃபாதர்ன்றா, ஒன்றுமே புரியலையே, என்ன சொல்கிறா இவ அப்படின்னு. காவேரி அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் இருமா, இவர் அம்மாவோட ஃபாதர் தான், அம்மாவோட அப்பா என்னை தேடி வந்திருக்காரு, என்ன விஷயமா இருக்கும்? சரிம்மா ஒரு நிமிஷம் இரு, நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க? அம்முக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல, அவளை அடிப்பட்டது நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து விஜய் அப்படியே பார்த்து, என்ன சார் நான் சொல்கிறது கேட்கலையா, நீங்கள் அப்படியே பார்த்து நிற்கிறீங்க அப்படின்னு. விஜய் வந்து ஒன்றும் புரியாமல் சாரதா பார்க்குறாரு. சாரதா விஜயை பார்க்குறாங்க, காவேரியை பார்க்குறாங்க. சாரதாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் அழுதுபடி நிற்கிறாங்க. உடனே புரிஞ்சுக்கிற விஜய் வந்து, ஆமாங்க அம்முக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கா. நீங்கள் ஸ்கூல் வருவீங்களோ வரமாட்டீங்களோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அதான் நீங்கள் வருவீங்களா, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் கிளம்பி உடனே ஸ்கூலுக்கு வந்துடுவேன், நான் வந்து கிளாஸில் வந்து அம்மாவை பார்க்குறேன், சரியா? அம்முக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்கால, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரிங்க சார் நான் கிளாஸில் வந்து பார்க்குறேன், தேடி வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல சார் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே வந்து கிளம்ப பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக சாரதாக்கு எப்படி விஜயை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. காவேரி நீ கொஞ்சம் உள்ளே போயேன், ஏம்மா நீ வரல? நான் வரேன்டி, நீ முதல்ல உள்ளே போய் கதவெல்லாம் தர, நீ உள்ளே போயேன் அப்படின்றாங்க. என்னாச்சுமா? நீ போடி நான் வரேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. உன்னை பின்னாடி ஓடி வராங்க சாரதா. விஜயை பார்த்துட்டு விஜய் வந்து அப்படியே வந்து கிளம்பி போகிறாரு வண்டியில். அதை பார்த்துட்டு, ஐயோ ஏன் திடீர்னு வந்து மாப்பிள்ளை வந்து உயிரோடு இருக்காரா? அப்போ இவ்வளோ நாள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேனே. அப்போ அவங்க அப்படிலாம் சொன்னாங்களே, மாப்பிள்ளை தேடி வந்திருக்காரு, ஆனால் காவேரி வந்து எதுவும் தெரியாமல் இருக்கான்னு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குமா? இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ அவரை சந்தித்து பேசினாதான் வேலைக்காகும், மறுபடியும் எப்படி சந்திக்கிறது ஒன்றும் புரியலையே சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ளே வராங்க. காவேரி இப்போ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, என்னம்மா நீ சொல்கிற, எனக்கு தெரியாதா? நம்ம கிளாஸில் அம்மு இருந்தால, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கே சொல்லியிருக்கிற அந்த குழந்தைய பற்றி, அவளோட அப்பா தான் இவர் அப்படின்னோடனே, அப்போது அம்முன்னு சொல்கிறது என் பேத்தி தானா? அப்போது என் மாப்பிள்ளை உயிரோடு தான் இருக்காரா? ஐயோ இதெல்லாம் தெரியாமல் இவ்வளோ நாள் நான் இருந்திருக்கேனே, இவகிட்ட இதெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தவிச்சு போகிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன ஒரே மாதிரி டென்ஷனாக இருக்க, என்ன ஆச்சுமா உனக்கு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லடி அப்படின்றாங்க. இவகிட்ட என்ன சொல்லுவேன் ஏது சொல்லுவேன் ஒன்றும் புரியலையே, உன் புருஷன் தான் உன்னை தேடி வந்திருக்காரு, நான் எப்படி சொல்லுவேன் இவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சு போகிறாங்க சாரதா. ஒன்றும் புரியாமல் குழம்பி அப்படியே நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல்